பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இப்போ இன்றைக்கி தியானிக்க போகிற காரியம், வாலிபர்களுக்கு வேதம் கூறும் ஆலோசனை என்னென்ன, வாலிபர் எப்படி இருக்கணும்னு சொல்லி வாலிபருக்கான செய்தி இது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் காத்து கொள்ளுவேன், வேதத்தினால தானே, தேவனோட வசனத்தினால் தான் தன்னை காத்துக்கொள்ளும். அதாவது வாலிபன் பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி வேதம் வலியுறுத்துகிறது. ரெண்டாவதாக நியாயம் தீர்ப்பு நாளை குறித்துள்ள ஒரு தெளிவு உண்டாகணும் வாலிபர்களுக்கு. நியாயம் தீர்ப்பு கடைசியில் எல்லாத்துக்கும் தேவன் எல்லாத்துலேயும் தேவன் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார்னு சொல்லி பிரசங்கியில் நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 11:9 நியாயம் தீர்ப்பை குறிச்சுள்ள ஒரு தெளிவு நம்மளுக்கு உண்டாகணும். இந்த நியாயம் கடைசியில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நியாயம் செய்வாரே அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவு நம்மளுக்கு உண்டாகணும். அடுத்ததாக இளமையில் தூய நுகம் சுமப்பது நல்லது. இளமையில் நுகங்கள் சுமக்கிறது நல்லது. அதாவது தூய நுகங்களை தான் நம்ம சுமக்கணும். பரிசுத்தமான கஷ்டங்கள் அது வாழ்வின் கஷ்டங்களை பரிசுத்தமாக நம்ம சுமக்கணும். அதில் ஏதோ பாவத்தின் முகாந்திரமான நுகங்களும் நம்ம சுமக்கக்கூடாது. அதாவது தேவன் நிமித்தம், வசனத்தின் நிமித்தமாக, கிறிஸ்தவர்கள் நிமித்தம் ஏதாவது இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய நுகங்கள் எல்லாம் வரும். அந்த நுகங்கள் நம்ம தூய நுகங்களாக அதை இள வயதில் சுமக்கிறது நல்லது. வயதான பிற்பாடு கஷ்டங்கள் வந்தீங்கன்னா நம்மளால் தாங்கிக்கொள்ள முடியாது. அதனால் இள வயதின் நுகங்கள் சுமக்கிறது நல்லதுன்னு சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்து தானே சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் புலம்பல் 3:27 சொல்லப்படுகிறது. இள வயதின் நுகம் சுமப்பது நல்லது. அடுத்ததாக தெளிந்த புத்தி நற்கிரியோமான மாதிரியான வாழ்க்கை நம்மளுக்கு உண்டாகணும். தெளிந்த புத்தியும் நற்கிரியைக்கு மாதிரியாக நாம் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக நம்மளை எக்ஸாம்பிளாக காட்டிக்கணும். தெளிவுள்ளவங்களாக நாம் இருக்கணும். வேதத்தின் தெளிவு, உலக மக்களோடு பழகிற விதத்தின் தெளிவு நம்மளுக்கு உண்டாகணும். எல்லா விதத்திலும் அறிவும் ஞானமும் நம்ம வளர்த்தப்படணும். அது நற்கிரியல் செய்யலை நம்ம மாதிரியாக இருக்கணும். முன்னால் நிற்கணும். நற்கிரியை செய்கிறதில்ல, நல்லது செய்கிறதில்ல. தொற்கால நற்கிரியை செய்தால் அப்படி எத்தனையோ பேர் நற்கிரியர்களாக நல்ல குணசாலிகளாக எத்தனையோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். தீத்து 2:6-7 சொல்லப்படுகிறது. நற்கிரியை செய்யறதுல நம்ம மாதிரிகளாக இருக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். அதாவது வாலிபர்களுக்கு தேவன் கூறுகிற ஆலோசனை தான் பரிசுத்தமாய் வாழணும். நியாயம் தீர்ப்பு நாளை குறித்து ஒரு தெளிவுண்டாகணும். இளமை வயதில் நுகங்களை சுமக்க நல்லது. தெளிந்த புத்தி உண்டாகணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன்.